கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையை கொட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேதாகம சத்தியத்தின் கடைசி பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பேப்டிசம், ஞானஸ்தானம் என்கிற தலைப்பின் கீழ் நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பாடமே கூட எதன் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான். வாசிக்கலாம். யோவான் 8:32. யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போடும்பொழுது அதனுடைய தாற்பயம் நிச்சயமாக புரிந்திருக்கிறதுக்கு என்ன கிடையாதுன்னா வாய்ப்பு கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வருஷம் பிரயாணத்தில் உண்மையாகவே இந்த உண்மையான சத்தியம் நிறைய பொய்யிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிச்சா இல்லையா? ஆக்கியிருக்கும். ஸோ அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ பைபிள் வசனங்கள் மட்டும்தான் உண்மையான சத்தியம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்தோம். அநேக பொய்கள் இருந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை ஆயாச்சு. நிறைய பொய்கள், எவ்வளோ தப்பறான போதனைகளை சாத்தான் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்து முடிச்சிட்டோம். ஆத்மா, நரகம், திரித்துவம் எல்லாத்தையும் தெளிவாக என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வசனம் ஏதோ இந்த ஒரு 50 கிளாஸோட முடிஞ்சிட்டு போயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க இந்த வசனம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கைட் பண்ண போகுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்டிசம், ஞானஸ்தானம் என்கிற தலைப்பின் கீழே நாம் பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஞானஸ்தானம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம ஒரு சில பேர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கலாம். சில பேர் எடுக்காம கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரூ பேப்டிசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் எப்படி சொல்லலாம்னா எது உண்மையான ஞானஸ்தானம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வசனத்தின் அடிப்படையில் பார்த்தாலுமே கூட அந்த வசனத்தில் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டு போன வசனம் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஸோ அதன் அடிப்படையில் நாம் ஞானஸ்தானம் எடுக்கணுன்றதை கூட யார் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். வாசிக்கலாம். மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் கொடுத்துட்டு போன கட்டளையே என்னதான் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்க போய் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யாரையும் போய் மதம் மாற்ற சொல்லலை, கன்வெர்ட் பண்ண சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீஷராக்குங்கள் அப்படின்னு இருக்காரு. சீஷராக்குறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுனா அப்படின்னா ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு இந்த 3 விஷயத்தை பற்றின தெளிவான அறிவு என்னாகணும்னு இருக்கும். என்ன? பிதானா யாரு, குமாரனா யாரு, பரிசுத்தாவினா என்ன என்பதனுடைய தெளிவோட எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம். அதனுடைய பேர்லேயே அழகா இருக்கு, ஞானஸ்தானம். அது 2ஆ பிரிக்கலாம். ஞானம் பிளஸ் ஸ்தானம். ஸ்தானம்னா என்ன அர்த்தம்? மூழ்குதல். ஞானம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னா ஞானத்தோட மூழ்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானமே தவிர்த்து உண்மையான சத்திய அறிவோடு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானமே தவிர்த்து சும்மாவே போய் எடுத்தோம்னா அதை என்னன்னு வேணா சொல்லலாம், ஸ்தானம்னு வேணா சொல்லலாமே தவிர்த்து அதை நம்ம ஞானஸ்தானம் என்ன பண்ணிட முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளைக்கு இணங்க
சீஷர்கள் ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அவர் பேசக்கூடிய நிறைய விஷயம் அவர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ள முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? இன்னும் அவர்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கிடைக்கல. ஸோ பரிசுத்த ஆவி எப்போதான் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாளில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி கிடைக்குது. பரிசுத்த ஆவி கிடைப்பது மாத்திரம் இல்லாமல் பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள் என்னவா ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் சீஷர்களுக்குள்ள எது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து என்னக்கூடிய கரு உருவாகுது. சீஷர்களுக்குள்ள என்ன உருவாகுது? கிறிஸ்து என்னக்கூடிய கரு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. இப்போ சீஷர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து என்னக்கூடிய கருவை என்ன பண்ணி ஆகணும்? அவங்க வளர்த்து எடுக்கணும். கிறிஸ்து எனக்கூடிய கரு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து எனக்கூடிய கருவை அவர்கள் வளர்த்தி எடுக்கக்கூடிய வேலை அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்படின்னா அதுதான் பவுல் கூட பின்னால் எழுதுறார், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு என்ன பண்றாருன்னு எழுதுறார். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே எல்லா தெளிவும் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு கிடைக்குது. எந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணும்போது பயந்து ஓடினாங்களோ அதே சீஷர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமா சத்தியத்திற்காக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு, பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி அதற்கு பிற்பாடு. இதே சீஷர்கள் சாதாரண போர் செய்வர்களுக்காக பயந்து என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஆனா பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு அவங்க தங்களுடைய வாழ்க்கையில எதை வேணா சந்திக்கிறதுக்கு தயார்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு பிரச்சனை வேணா என்ன பண்ணிடலாம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சீஷர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துட்டாங்க. அப்படி முடிவு எடுத்து சீஷர்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலே ஒரு மாபெரும் மாற்றம் அங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில் நடந்துச்சு. அதுதான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 38. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆக்சுவலா இந்த உண்மையான சத்தியத்தை கேட்ட உடனே என்ன ரியாக்ஷன் ஆயிருக்குங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. ஏன் இருதயத்தில் குத்தி இருக்கு? என்ன காரணம்? இருதயத்தில் எப்ப குத்தப்படும் அப்படின்னா அங்க யூதர்களுக்கு என்ன தெளிவா தெரிஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நாம் தேவனை பின்பற்றக்கூடிய மெத்தட் தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா என்னக்கூடிய மாபெரும் உண்மை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா பரிசேயர் சதிசேயர் வேத பாரகர்கள் தங்களை சரியான வேதத்தின் பிரகாரம் என்ன பண்ண காணோம், வழி நடத்தவில்லை என்பதை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டு நாங்க தவறான வழியில் என்ன பண்ணிருக்கோம், போயிட்டு இருக்கோன்றத என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் அவர்களுக்கு குத்தப்பட்டு என்ன கேட்கிறாங்கன்னா, சகோதரரே, அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், இப்ப என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இது அப்படியே யார மாதிரி இருக்குது பார்த்தா? அப்படி யார மாதிரியே இருக்கு, நம்மள மாதிரியே இருக்கா இல்லையா நியாயமா? அப்படின்னா இதே மாதிரிதான் அறியாமையில தவறா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழிநடத்தப்பட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்க கேட்பீங்கன்றத நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படின்னா உடனடியா இப்படி கேட்ட உடனே பேதுரு அவர்களுக்கு கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருங்க, ஒன்றும் இல்லை, மனம் திரும்பிருங்க. மனம் திரும்புறது என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கையை முற்றிலுமே என்ன பண்ணிருங்க, எடுத்து போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு பேதுரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மனம் திரும்பி யாருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்படின்னா ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தை விசுவாசிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மரித்தார் எனக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள வரணும். அடிப்படை விசுவாசம் அதுதான். அந்த அடிப்படை விசுவாசத்தின் மூலமாக நாம என்ன வாக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால்
நீதிமான் ஆக்கப்படுகிறோம். என்னவாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்படின்னா இந்த இடத்துல நீதிமான் ஆனா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளையே தேவனுக்கென்று பலியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன ஆகுது தெரியுங்களா? நாம எப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியின் புண்ணியத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த கணமே தேவன் அவருடைய பார்வையில நம்மளை எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிபூர்ண மனுஷீக நிலைமையை பெற்றுக்கொண்டுட்டதா பார்க்கிறார். இப்ப நம்ம ஞானஸ்தானத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலியா செலுத்தணும். யாரையே? நம்மளையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மளை எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? ஒரு பரிபூர்ண மனுஷீக சுபாவத்தை உடையவராக பார்த்துட்டார். ஏன் தெரியுங்களா? நம்ம எதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்? ஈடுபலி விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈடுபலியை யாருக்கு இணையா கொடுத்திருக்காரு? ஆதாமுங்கிற ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு இணையா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஸோ நாம ஞானஸ்தானத்துல நம்மளையே பலியா செலுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம நம்முடைய வாழும் உரிமைகளையே என்ன பண்ணிடுறோம்? பலியா செலுத்திடுறோம். நம்மளுடைய ஹியூமன் நேச்சரே என்ன பண்ணிடுறோம்? நாம பலியா செலுத்திடுறோம். அப்பதான் நமக்குள்ள தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளை ஜெனிப்பித்து ஒரு புதிய சிருஷ்டிகளாக கிறிஸ்துவை நமக்குள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா படைக்கிறாரு. அந்த நொடி பொழுதிலிருந்து, அந்த அர்ப்பணிப்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம யாரா வாழக்கூடாது? மனுஷனாவே வாழக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு நியாயமான ஒரு மனுஷீக உரிமைகளை கூட நம்ம என்ன பண்ணிடணும்? பலி செலுத்திடணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை. இதுதான் ஞானஸ்தானம் எடுக்கிறது. இந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? இப்படி ஒரு பேப்டிசம் எடுத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நியாயமான பதில் என்ன? இல்லை என்பது தான் நியாயமான பதில். இதை தான் பேதுரு என்ன பண்ண சொல்றாருன்னா அங்க செய்ய சொல்றாரு. வாசிங்க வசனங்கள் 39 மற்றும் 40. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். என்ன புத்தி சொல்லியிருக்கிறாரு? என்னன்னு புத்தி சொல்லியிருக்காரு? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு என்ன பண்ணிருக்க? நீங்க விலகி உங்களை என்ன பண்ணிக்கங்கன்னு பார்த்தீங்கன்னா ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டார். ஏன் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக சொல்லியிருக்காரு? ஏன்னா நம்மளே முடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரால நமக்கு உயிர் தேர்தலை தர முடியும்? பிதாவாகிய தேவனாலையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தர முடியும். வேற யார் தான் தர முடியுமா? நம்முடைய அப்பானால, நம்முடைய அம்மானால, நம்முடைய கணவனால, நம்மளுடைய மனைவினால யாராலையும் என்ன பண்ண முடியாது? தர முடியாது. யாராலையும் தர முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், என்னிலும் யாருன்னா நீங்க மேல வச்சிட்டீங்கன்னா அவன் எனக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரன் இல்லை அப்படின்ட்டார். ஸோ இப்பேற்பட்ட விஷயத்தை சீஷர்கள் கிட்ட, மற்றவர்கள் கிட்ட சீஷர்கள் எடுத்துட்டு போய் சொன்ன உடனடியாக பேதுரு பண்ண முதல் பிரசங்கத்துல எத்தனை பேர் தெரியுமா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்க? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? 3000 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கார்கள். எண்ணிக்கே அன்னிக்கே நம்மள மாதிரிலாம் இல்லை. எப்படி ஒரு வருஷமாலாம் இழுக்கல. அன்னைக்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்களை உண்மையான சத்தியத்திற்குள்ள ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேப்டிசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், ஞானஸ்தானம். ஸோ இதனுடைய கிரீக் வேர்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேப்டைசோ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மர்ஷன், அல்லது தமிழ்ல எப்படி சொல்லலாம், மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல நாம ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப சிம்பிள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு. அதனால நாமளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். யாரை மாதிரியே? அவரை மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்போ என்னுடைய கேள்வி, அவரை மாதிரியே ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானஸ்தானத்தில் நம்முடைய பாவங்களுக்கு நாம மறிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? என் கேள்வி புரிஞ்சா? நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம யாரை மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னா நம்முடைய ஞானஸ்தானத்துல நாம் நம்முடைய பாவங்களுக்கு மறிக்கிறோமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன் இல்லைன்னு வருது நான் பதில். ஏன்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அவர் ஒன்றும் அவருடைய பாவத்துக்காக என்ன பண்ணல, மறிக்கலையே. ஏன்? அவர் தான் என்ன பண்ணல, பாவமே செய்யலையே. அவர் தான் என்ன பண்ணல, பாவமே செய்யல. இந்த கேள்விக்கு பதில், கேள்வி புரிஞ்சுங்களா? அப்போ நாம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பொதுவாகவே காமனா என்ன புரிஞ்சுப்போம்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு மறிக்கிறது தான் என்ன ஞானஸ்தானம்னு நினைச்சுப்போம். நோ, அப்படின்னா யாரை போல நாம ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அது என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். யாரு? வேற யாரும் இல்லைங்க, நாம தான். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு எதை பின்வைத்து போயிருக்காருங்க? மாதிரியை பின்வைத்து போயிருக்கார். சோ அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரங்கத்துல தலை எப்படி இருக்கோ அதே போலதான் யாரும் இருக்கணும், சரீரம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலியின் ஜீவியம் எப்ப ஆரம்பிக்குது? ஞானஸ்தானத்துல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு சிலுவை மரணத்துல முடியுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துல என்ன பண்ணார்? ஞானஸ்தானத்துல எதை பலியா ஒப்பு கொடுத்தாரு? கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு அவரு பாவத்துக்கு மறிக்கல. ஏன்? அவர் தான் பாவமே பண்ணலையே. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பண்றாரு? தன்னையே பலி செலுத்துறாரு. யாரையே பலி செலுத்துறாரு? தன்னையே என்ன பண்றாரு? பலி செலுத்துறாரு. அப்படின்னா தன்னையே பலி செலுத்துதல்னா என்ன அர்த்தம்? அவர் எந்த ஒரு ஜீவியா இருந்தாரு? பரிபூரண மனுஷீக ஜீவியா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியா செலுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்ததை நம்ம பார்க்கிறோம். கரெக்டா? அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நொடி பொழுதுலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்பப்படும் போது மனுஷனாவா எழுப்பப்பட்டாரு? மனுஷீக சரீரத்திலே உயிரோட வந்தாரு? இல்லையா? மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். யாருடைய சுபாவத்தையே பெற்றுக்கொண்டாரு? பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலின் போது என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் என்ன? அப்போ சாகாமைக்குரிய சுபாவம். அந்த சுபாவம் யாருக்கு மாத்திரமே இருந்திருக்கு? நம்ம ஏற்கனவே பாடத்தெல்லாம் பார்த்துட்டோம். பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே அந்த சுபாவம் இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எந்த சுபாவத்தை பலி செலுத்தணும்? அவர் இப்போ மனுஷீக சுபாவத்தை பலி செலுத்தணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேப்டிசத்துல அந்த மனுஷீக சுபாவத்தை என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்தும் பொழுது தேவன் அவருக்குள்ள எதை உருவாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தெய்வீக சுபாவத்தினுடைய சிந்தையை என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு. தெய்வீக சுபாவத்தின் சிந்தையை உருவாக்குறாரு. ரொம்ப எளிமையா சொல்ல போனோம்னா நாம எல்லாம் ஆத்மாவா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்படின்னா என்ன? மனுஷ சரீரம் சிந்தை சேர்ந்ததுதான் என்ன? ஆத்மா. இது மனுஷனுக்குரிய சரீரம். அப்போ தெய்வீக சுபாவம்னா என்ன வேணும்? தெய்வீக சரீரம், தெய்வீக சிந்தை. புரியுதுங்களா? கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன? மனுஷீக சிந்தை, மனுஷீக சரீரம். தேவனுடைய சாயல் அடையணும்னா என்ன வேணும்? காம்பினேஷன். தெய்வீக சிந்தை, தெய்வீக சரீரம். ஆனா ஒரு விஷயம், தெய்வீக சரீரம் ஒருத்தர் கொடுத்துட்டாச்சுன்னா அது யாருனாலும் அழிக்க முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பிதாவாகிய தேவன் லூசிஃபரை படைக்கும் போதே தெய்வீக சரீரத்துல படைச்சிருந்தா என்ன இருக்கும்? வெரி குட். அடிச்சிருக்கவே முடியாது. என்னைக்கு வரைக்கும்? இன்னைக்கு வரைக்குமே அடிச்சிருக்க முடியாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ லோகோஸா படைக்கும் பொழுது தெய்வீக சரீரம் கொடுத்தாரா? இல்ல. தேவ தூதரின் நிலைமையில தான் என்ன பண்ணாரு? இருந்தார். அந்த தேவ தூதரின் நிலைமையை விட்டுட்டு எந்த சுபாவத்துல வந்துட்டாரு? மனுஷீக சுபாவத்துல வந்துட்டாரு. அப்ப அந்த மனுஷீக சுபாவத்தை ஞானஸ்தானத்தை பலி செலுத்தும் பொழுது இந்த சரீரத்திற்குள் எந்த சிந்தையை வைக்கிறார்? தெய்வீக சிந்தையை வைக்கிறார். வச்சு என்ன தெரியுமா பண்றாரு? 3.5 வருடமாக இந்த தெய்வீக சிந்தை பிதாவாகிய தேவனுடைய சிந்தைக்கு நிகராக இருக்குதா இல்லையா என்பதை சோதிக்கிறார். யாரைய? இயேசு கிறிஸ்துவே. அதுதான் நாம் எபிரேயர்ல படிக்கிறோம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்படின்னா அவருக்கு என்ன கீழ்ப்படிதல் முன்னாடி தெரியாத? என்ன, அவருக்கு தான் நல்லா தெரியுமே கீழ்ப்படிதல்லாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிந்து தான் இருந்தாருங்க. சாதகமான சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவே என்ன கத்துக்கிறார்னா, சாதகமே இல்லாத சூழ்நிலையில கீழ்ப்படிகிறதுனா என்ன என்பதை கத்துக்கிறாரு. அப்படின்னா அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வந்தாரு? ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரு. அப்படி ஜெயிச்ச பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பேற்பட்ட சரீரத்தில் உயிர் தேர்தல் நடக்குதுங்க. டிவைன் நேச்சர், தெய்வீக சரீரத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கிறாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எடுத்த உடனே சரீரத்தை கொடுக்கல, சிந்தையை என்ன பண்ணிடுறாரு? டெஸ்ட் பண்றாரு. அந்த சிந்தை உருவாகணும்னா, தெய்வீக சிந்தை உருவாகணும்னா ஒருவர் தன்னுடைய மனுஷீக பரிபூர்ண மனுஷீக நிலைமை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டாரு. பலி செலுத்தினது மட்டும் இல்லாம அதை எவ்வளவு வருஷம் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு? 3.5 வருஷம் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. சிலுவை பரியந்தம் ஜெயிச்சதுனால ஆண்டவரை உயிர் தெழுப்பும் போது எந்த தன்மையில உயிர் தெழுப்பிட்டாரு? அவருடைய தன்மையில என்ன பண்ணிட்டாருன்னா உயிர் தேர்ந்துட்டார். சும்மா வாங்கிட்டாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லைஃப்லயே பல ஸ்டேஜ் இருக்கு. கரெக்டா? அவர் பிறந்த ஸ்டேஜ், 12 வயசுல பேசின ஸ்டேஜ், ஏன் சிலுவை மரணத்துல மறிக்கும் பொழுது, அதே சமயத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது. ஆனா இது நாலுமே எந்த பாயிண்ட்ல தேவனே நேரடியாக பேசியிருக்காரு. வெரி குட், வெரி குட். வாசிக்கலாம். மத்தேயு 3:16. மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது எப்பதான்? அப்ப அதுக்கு முன்னாடி இல்ல, திறக்கப்படல. அதுதான் உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பதான் நிறைய விஷயம் யாருக்கு ரிவீல் ஆகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமாக தான்? அவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு தான். ஸோ அதில் தான் நம்ம பார்க்குறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் நேசகுமாரன் சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தன்னுடைய பரிபூர்ண மனுஷீக நிலைமையவே என்ன பண்ணிட்டாரு? பலியா செலுத்திட்டார். அப்ப பலியா செலுத்திட்டார்னா என்ன சிந்தை உருவாயிருச்சு அவருக்குள்ள? தெய்வீக சிந்தை. அப்படின்னா அந்த தெய்வீக சிந்தை சொல்ற பேச்சை தான் இனி யார் கேட்கணும்? அவருடைய பரிபூர்ண மனுஷீக நிலைமையா, மனுஷீக நிலைமை தான் அது, பரிபூர்ண நிலைமையா இருந்தாலும் அது பேச்சு என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. இந்த சிந்தை, அந்த சிந்தை என்ன பண்ணிடணும்? கொன்னுறணும். அப்பேற்பட்ட கான்ட்ராக்டை ஆண்டவர் போட்டதுனால தேவன் என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப ஆரம்பிச்சாரு. முடிக்கிற வரைக்கும் கரெக்டா முடிச்சாரா? முடிக்கலையா? ஆனா ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சா? அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது? நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் இப்போ? இதுல எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? ஆரம்பமா முடிவா? ஆரம்பத்தில் இருக்கிறோம். சரிங்களா? அதை ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த பாடம். புரிஞ்சுங்களா? இது ஆரம்பிக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பாடம் பார்த்துருக்கோம்? நாம 1 வருஷமா என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பாடம் பார்த்துருக்கோம். அப்படின்னா அதுதான் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். லூக்கா 12:50. லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இது ஆரம்பத்தில ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லல, நான் முழுக வேண்டிய வேற ஒரு ஸ்தானம் உண்டுன்றார். அது என்ன? அவருடைய மரணத்தை பத்தி என்ன பண்ணிருக்காருன்னா பேசிட்டு இருக்காரு. அது முடியும் அளவும் எவ்வளவோ என்ன பண்ணப்படுகிற, நான்
நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த ஓட்டத்துல ஓடலாம் ஆரம்பிச்சிட்டோம்னா இது வந்துச்சுன்னா, எது நெருக்கப்படுதல் வந்துச்சுன்னா சூப்பரான சைனு, சூப்பரான சைனு. நாம தேவனுடைய பாதையில சரியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம், சரியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா இந்த பிரிவிலேஜ் எல்லாருக்கும் கிடைக்காது, இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா கிடைச்சிச்சுன்னா ஒருபோதும் இந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நாம விட்டுறக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சும்மா போய் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரல. எப்படி உட்கார்ந்தார் நம்ம படிச்சிருக்கோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி என்ன பண்ணுவேன்? நான் அருள் செய்வேன். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் போய் உட்காருவதற்கு ஜஸ்ட் லைக் தட் போனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இல்ல, என்ன பண்ணிருக்காரு? ஜெயம் கொண்டு. எதை? எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் ஊரே அவர் என்ன பண்ணுச்சுங்க? எதிர்த்து நின்றுச்சு. ஒருபோதும் தேவனுடைய கொள்கைகள் இருந்து யார் வழி விலகவே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி விலகாம இருந்து கடைசி பரிந்தும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன புரியுது இதிலிருந்து? யாருடைய அடிச்சோட இப்போ பின்பற்ற வந்திருக்கோம்? நாம இவருடைய அடிச்சோட என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பின்பற்ற வந்திருக்கோம். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதர், நாம ஞானஸ்தானத்தில் நம்மளை பலியா செலுத்துவதற்கு நம்ம கிட்ட தான் பரிபூர்ண மனுஷீக நிலைமை இல்லையே, அப்புறம் எப்படி போய் பலியா செலுத்துறது? யார் மாதிரியே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரியே. அதனால தான் என்ன ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முதல்ல ஞானஸ்தானத்திற்கு முன்பாக ஒரு நிலைமை இருக்கு. அது என்ன நிலைமை? நீதிமான் நிலைமை. பாவி எனக்கூடிய நிலைமையிலிருந்து நீதிமான் எனக்கூடிய நிலைமைக்கு வர்றது. சார்ட் ஆஃப் த ஏஜஸ்னு ஒரு பாடம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பார்த்தோமா பார்க்கலையா? எனக்கே பயமா இருக்கு. பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு எந்த பிளேனில் இருப்போம்? ஆர். அது எதை அடையாளப்படுத்துது? மரண கண்டிஷனில் இருந்தோம். அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்க? என். அது எதை அடையாளப்படுத்துது? நீதிமான் நிலைமை. அப்படின்னா நாம் முதல் எப்படி நீதிமான் எனக்கூடிய நிலைமையை பெற்றுக்கொள்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியை விசுவாசிக்கக்கூடிய காரணத்தினால தேவன் நம்மளை எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறார்னா நீதிமானா பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா நீதிமானா? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா தேவன் நம்மளை நீதிமானா என்ன பண்றாரு? கருதுறாரு. பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஒன்னும் பை பர்த்தேலாம் நீதிமான் கிடையாது. அவர் தேவனை விசுவாசித்ததுனால அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் கருதுறார். அப்படி ஆக்சுவலா நீதிமான ஆபிரகாம்னு பார்த்தோம்னா இல்லை. அவரும் எதுல பிறந்ததா? இந்த பாவ சந்ததியில பிறந்தவர் தான். அப்படின்னா முதல்ல இந்த கண்டிஷன் அடைஞ்சிட்டோமா நாம? எஸ். இங்க இருக்கிற எல்லாரும் எந்த கண்டிஷன் அடைஞ்சாச்சு? இந்த நீதிமான் எனக்கூடிய நிலைமை என்ன பண்ணிட்டோம்? அடைஞ்சிட்டோம். அப்படின்னா அந்த நீதிமான் எனக்கூடிய நிலைமையில யார் இருந்தது முன்னாடி? முதல் யார் இருந்தது? ஆபிரகாம் இருந்தார் தான். ஆபிரகாமுக்கு முன்னாடி ஆதாம் இருந்தார். கரெக்டுங்களா? யார் இருந்தது? ஆதாம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்தார். அப்போ நாம எந்த நிலைமையில இருக்கிற மாதிரி தேவன் பார்க்கிறாரு? ஆதாம் இருந்த மாதிரி. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எப்படி இருந்தாரு? பரிபூர்ண மனுஷனா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்தாரு. நாம உண்மையாவே அப்படி இருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா தேவன் இருக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிறார். இருக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கருதுறாரு. இப்போ நம்ம பலி செலுத்துவதற்கு நம்ம கிட்ட எது கிடைச்சிருச்சு? பரிபூர்ண மனுஷீக நிலைமை. எதனால? இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறதுனால இது என்னாச்சுன்னா கிடைச்சிச்சு. இப்போ நம்ம எதை பலி செலுத்தணும்? நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு? அதை கொண்டு போய் பலி செலுத்தணும். யாரு மாதிரியே?
இயேசு கிறிஸ்து மாறியே ஞானஸ்தானத்தில் நம்ம பலி செலுத்தும் பொழுது நமக்குள்ள என்ன உருவாகும்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி எனக்கூடிய கரு, தெய்வீக சுபாவத்தின் சிந்தை அல்லது கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உருவாகிறாரு. யாருக்கு உருவான மாதிரியே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உருவான மாதிரியே. இப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அதை வளர்க்கணும். எந்த சிந்தைய? கிறிஸ்துவின் சிந்தையை என்ன பண்ணணும்னா வளர்க்கணும். எந்த சிந்தையை கொல்லணும்? பழசு ஒன்று இருக்கும்ல, பழசு. அது என்ன? அதுக்கு வயசு எவ்வளோ அந்த பழைய மனுஷனுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ இப்படி ஒப்பு கொடுக்கும்போது இந்த நியூ கிரியேச்சர், இந்த புது சிருஷ்டிக்கு வயசு எவ்வளோ? கொஞ்சம்தான். எது ஆரம்பத்தில் ரொம்ப டாமினேட் பண்ணும்? பழைய மனுஷன் ஓவரா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போதான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பழைய மனுஷன் அவன் எங்கிருந்து பிறந்ததுல இருந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறான். இப்போ என்ன பண்ணி ஆகணும்? அந்த சிந்தைய கொல்லணும். இதுதான் சண்டையே. இதுக்கப்புறம் யாரு கூட பெரிய சண்டை? நம்ம கூட தான் பெரிய சண்டையே. 3 பெரிய எதிரிகள் அர்ப்பணிப்புக்கு அப்புறமா: உலகம், மாமிசம், சாத்தான். அதுல பெரிய எதிரியை தெரியுங்களா? சாத்தான் தான் கிடையாது, மாம்சம் தான். யார் தான் அது? அப்ப யாருக்கு எதிரி? வேற யாரும் கிடையாது, நாம தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியே. அப்ப அந்த மாம்சீக சிந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பலி செலுத்தணும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பலி செலுத்துறோம்னா இனி நியாயமான மனுஷீக உரிமைகளை நாம பயன்படுத்த முடியுமா? நோ. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11, 12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட எப்பதான் ஆளுகை செய்ய முடியும்? பாடுகளை சகித்தோமானால். யாரோட கூட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட. அவரோட கூட பாடுகளை சகிப்பதுன்னு என்ன அர்த்தம்? அவர் கூடவா போனோம்? யோர்தான்ல இருந்து கல்வாரி வரைக்கும் நடந்து கிடையாது. அப்போ கூட பாடுகளை சகிப்பதுன்னா என்ன? இந்த உண்மையான சத்தியத்தின் நிமித்தம் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய பாடுகள் இருக்கும் பாருங்க. அந்த பாடுகளை நம்ம என்ன ஆக ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சகிக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அடுத்த ஸ்டேஜ் எடுக்கலாமா வேணாமா? நீதிமானாவே இருக்கலாமா, இல்லை அடுத்த ஸ்டேஜில் நம்ம ஒப்பு கொடுத்துடலாமா? அப்போ ஒப்பு கொடுத்துட்டோன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? யாரை போலவே வாழ ஆரம்பிக்கணும், கிறிஸ்துவை போலவே நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் யாரும் நம்மளை தூக்கி நிற்க வச்சு சிலுவையில் அடிச்சு என்ன பண்ண போறதில்ல. வெரி குட். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. எவ்வளவு நம்மளை யார் என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி, என்ன மட்டும்தான் ரிவீல் ஆகணும் வெளியில இருந்து, உள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் மட்டும்தான் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வரணும். பேசுறதுக்கு எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அது வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப். அதனால இது இடுக்கமான வாசல் வழி. ஒருவேளை நம்மளை யாருன்னா துன்பப்படுத்தினா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவர்களுக்காக என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். சத்துருக்களுக்காக என்ன பண்ணலாம்? சத்துருக்களை என்ன பண்ணலாம்? சிநேகிக்கணும். யோசிச்சு பாருங்க. பவுல் தீத்துல எழுதுறாரு, ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருவனை குறித்தும் தீமை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. நோ. சாதாரணமா அசால்ட்டா பொய்யெல்லாம் வருமா? வாய்ப்பே கிடையாது. உண்மையை மட்டும்தான் பேசணும்னா எப்படி இருக்கும் இந்த உலகத்துல? எப்படி இருக்கும்? என்ன வரும்? நீதி நிமித்தம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, சத்தியத்தை நிமித்தம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், பகைமை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சகித்தோமானால் அவரோட கூட என்ன பண்ணலாம்? ஆளுகையும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செய்யலாம். புரியுதுங்களா? இதுதான் இடுக்கமான வாசல் வழி. ஏன் 1,44,000 பேர் முடியலன்னு தெரியுதா? எவ்வளோ நாள் ஆச்சு? ஏறக்குறைய 2.5 வருஷம் முடிய போகுது. ஆனால் இன்னும் யார் செலக்ட் ஆகல? ஏன்? டஃப் செலெக்ஷன். வெரி வெரி டஃப் செலெக்ஷன்.
ஆனா முடியுமா முடியாதா? முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இந்த 3 படிகளையுமே சரியா கடந்து போகக்கூடியவர்களால தான் என்ன பண்ண முடியுங்க, சபையா மாற முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அழைக்கப்பட்டவர்கள், அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை உள்ள கண்டிஷன். இதுல பேப்டிசம் எடுத்துட்ட பிறகு என்ன கண்டிஷன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உண்மை உள்ளவர்கள் எந்த கண்டிஷன்னா பேப்டிசம் எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்ட கண்டிஷன். அப்படின்னா இப்ப நாம எந்த கண்டிஷன்ல இருக்கோம்? அது நீங்க தான் முடிவு பண்ணும், சரிங்களா? ஆனா எல்லாரும் எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட கண்டிஷன்ல இருக்கிறோம். அடுத்த கண்டிஷனுக்கு வரணும். அதுதான் என்ன கண்டிஷன்? தெரிந்து கொள்ளப்பட்ட கண்டிஷன். அதுதான் ஒருவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனடியாக தேவன் அங்கீகரிக்கக்கூடிய கண்டிஷன். அதான் நம்ம படிக்கிறோம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க? அழைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே என்னன்னு திருப்தி ஆயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக, நல்ல கிரியைகளை செய்வதன் மூலமாகவே என்னவாயிடுறாங்க? திருப்தி ஆயிடுறாங்க, இல்லையா? நீங்க உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். ஈவன் இந்தியன் கண்ட்ரிலேயே கூட நிறைய நல்ல வேலையை செஞ்சது யார் தான்? கரெக்டா இல்லையா? ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய நிறைய மிஷினரி ஊழியம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே செஞ்சது என்ன? நல்ல விஷயம்தான், நல்ல காரியம்தான். ஆனா இதோட இதை பண்ண சொன்னாரா? நோ. ஆனா எந்த நிலைமைக்கு வரணும்? அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? யாரையே பலியா செலுத்துறது? நம்மளையே பலியார் செலுத்தக்கூடிய நிலைமை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. ஸோ அந்த நிலைமையில ஒரு நாள் 2 நாள் இல்லை, மரண பரிந்தம் நிலை நின்னா மட்டும்தான் நாம உண்மையுள்ள நிலைமைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால அடைய முடியும்னு பார்க்குறோம். உண்மையுள்ள கண்டிஷனை நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அடைய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அப்படின்னா இந்த விஷயத்த அழகாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னு பார்த்தா எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே வேற ஒருத்தர் என்ன பண்ணிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார். யார் அவரு? யோவான் ஸ்தானகன் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்திருந்தாரு. ஆனால் இந்த இடத்துல யோவான் ஸ்தானகன் கொடுத்த ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். அதாவது யூதர்கள் மத்தியில் என்ன பண்றாருன்னா ஊழியம் புரிந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தை சரியா ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க திரும்பியும் பழைய தவறுகள் எல்லாம் விட்டுட்டு அதாவது ஞானஸ்தானத்துல மறுபடியும் மனம் திரும்பி நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்திருந்தார். ஆனா அதே யோவான் ஸ்தானகன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ. யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க போறாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம். இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே. பரிசுத்த ஆவியினால எப்ப ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம்னா என்ன அர்த்தம்? மூழ்கடிக்கிறது. அது என்னது? பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியிலே மூழ்கடிச்சார். எப்போ சீஷர்களை? பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் கிடைச்சது. அக்னியில ஞானஸ்தானம் எப்ப கிடைச்சது அவங்களுக்கு? அக்னியில ஞானஸ்தானம் இப்போ சொல்றாங்களா, அக்னி இறக்குங்கள் ஆண்டவரே, அந்த அக்னி ஞானஸ்தானம் எல்லாம் கிடையாது. அக்னியில் ஞானஸ்தானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்னி என்பது நியாய தீர்ப்பு அடையாளப்படுத்துது. யூதர்களுக்கு எப்ப நியாய தீர்ப்பு கிடைச்சது? கிபி 70ஆம் வருஷம் தீத்துராயன் எனக்கூடிய ரோம பேரரசன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த யூத நாட்டையே அழிச்சு தேவாலயத்தையும் நெருப்பு வச்சு என்ன பண்றாரு? கொளுத்துறாரு. அப்பேற்பட்ட ஞானஸ்தானத்தை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கொடுப்பார் என்பதை யார் சொல்றாருன்னா யோவான் ஸ்தானகன்.
ஆண்டவர் வந்து நிற்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, யோவான் ஸ்நானகன் வாசிங்க வசனங்கள் 14 மற்றும் 15. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்ற, ஆண்டவரே நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் வாங்கணும், நீங்க போய் என்கிட்ட வரலாமா, இது நியாயமா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். அப்படின்னா எப்பா, இப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லலாம், என்ன பண்ண முடியாது, புரிய வைக்கலாம் முடியாது, சொன்னாலும் உனக்கு என்ன ஆகாது, புரியாது. எல்லா நீதியும் என்ன ஆகணும், நிறைவேற்றப்படுவதற்காக இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இடம் கொடு அப்படின்னாரு. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அவருக்குள்ள இப்போ எது உருவாயிருச்சு, தெய்வீக சிந்தை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு. ஸோ இதே கான்செப்டை தான் ஒருத்தர் நைட்டில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோதேமு. வாசிக்கலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்லிட்டார்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஒருத்தர் பார்க்கணும்னா அவர் என்ன பண்ணணுமா, மறுபடியும் பிறக்கணுமா. யாருக்கே புரியல, நிக்கோதேமுக்கு புரியல. ஏன் ஆண்டவர் மறுபடியும் நான் போய் எப்படி எங்கள் அம்மா வைத்துக்கொள்ள போகிறது, எனக்கு ஒன்றுமே என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா 5ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாதுங்கிறார். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜலத்துல பிறக்கிறதுனா என்ன, ஆவியில பிறக்கிறதுனா என்ன. ஜலத்துல பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது. ஸோ ஞானஸ்தானத்துல ஒருத்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன உருவாகுது, தெய்வீக சிந்தை என்ன ஆகுதுன்னா உருவாகுது. கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த சிந்தை சரியா வளர்த்து எடுக்கப்பட்டுருச்சுன்னா அவர்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாரு, எந்த சரீரத்தில் உயிர்த்து எழுப்புவாரு, தெய்வீக சுபாவத்தில் என்ன பண்ணுவார்னா உயிர்த்து எழுப்புவார். அப்படின்னா புது சிருஷ்டி என்னக்கூடிய கரு உருவாகுது. அந்த கரு அப்படியே என்ன ஆகுங்க, வளர்ந்து 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 கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிறக்குது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிறக்குது. அதுதான் ஆவியில பிறக்கிறது. அதுதான் எந்த உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3ஆம் நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்க, நாம ஜலத்தினால் எப்ப பிறக்கிறோம், ஞானஸ்தானத்துல. நாம் அப்படி பிறந்த உடனே எழுந்து மேலே போயிடுவோமா, இல்லை. ஜலத்துல நாம மூழ்கும் பொழுது, மூழ்கி எழும் பொழுது, அதாவது அது அடையாளம் தான், அதுல பெரிய விஷயம் கிடையாது. அது மூழ்கி எழுவதற்கு முன்பாக எதில் ஒப்பு கொடுத்துருக்கணும், நம்முடைய சிந்தைய தேவனுக்கு என்று என்ன பண்ணியிருக்கணும்னா அர்ப்பணிச்சிருக்கணும். அப்படி அர்ப்பணிச்சிட்ட ஒரு விஷயத்தை தான் அடையாளமாக நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்து காட்டுகிறோம். அப்படி அடையாளமாக செய்து காட்டும் பொழுது தான் நமக்குள்ள என்ன கரு உருவாகுது, நியூ கிரியேச்சர், புதிய சிருஷ்டி. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னவாகிறான், புதிய சிருஷ்டி ஆகிறான். பழையவைகள் என்ன ஆகுது, ஒளிந்து போயின. அப்போ என்னவாயிடுறோம்னா புது சிருஷ்டி என்னக்கூடிய கரு உருவாயிருச்சு. இப்போ இந்த புது சிருஷ்டி என்னக்கூடிய கரு யாரை மாதிரியே சிந்திக்கணும், இயேசு கிறிஸ்து மாதிரியே சிந்திக்கணும். அதை தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதுதான் கொலோசியர்ல எழுதுறாரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை என்ன பண்ணுங்க நாடுங்கள். புரியுதுங்களா ஏன் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத? அப்படின்னா மரண பரியந்தம் இதை வளர்த்து எடுக்கணும். யார மாதிரியே,
அவங்க தான் 1,44,000 பேராக ஆக முடியும். அப்படின்னா சும்மா பெயர் சபையை விட்டு வந்துட்டதுனாலலாம் என்ன பண்ண முடியாது, 1,44,000 பேரெல்லாம் ஆக முடியாது. ஒருவேளை அவளை விட்டு வெளியே வாங்கிறது என்ன தெரியுங்களா, பேபி ஸ்டெப்பு. பேபி ஸ்டெப்புன்னு என்னது, அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் அட்மிஷன் போடுவோம் பார்த்தீங்களா ஸ்கூலில், அந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், படித்து பட்டம் வாங்கி போய் கடைசியாக இயேசு கிறிஸ்து கிட்ட போய் என்ன பண்ணணும்னு நிற்கணும். இப்போது நாம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த முதல் அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சேர்த்து விட்ருவோம், கிறிஸ்துவின் பள்ளியில் அட்மிஷன் போட்டு விட்ருவோம். அங்கே வந்து ஸ்கூலில் சேர்ந்துட்டாலே ஒருத்தர் அப்படியே படித்து டாக்டரேட் ஆகிட முடியுமா? வந்து என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி படிக்கணும், நல்லா படிக்கணும். எதை நல்லா படிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கணும். அதே மாதிரி தான் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி குறும்பு பண்ணாமல் நல்லா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதே போல் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல பையன் எங்கே தான் சேருவான், நல்ல ஸ்கூலில் தான் சேருவான்ல. ஒரு ஸ்கூலில் ஒரு நல்லா படிக்கிற பையன் யார் கூட தான் சேருவான், நாமளே சொல்லுவோம்ல, யார் கூட மட்டும் பழக வச்சுக்கோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே 1,44,000 பேரா இல்லை. ஏன்னா இன்னொரு ஒரு பெரிய கூட்டமும் இருக்கு. என்ன கூட்டம், திரள் கூட்டம் வேற இருக்குது. அப்படின்னா என்னவாகணும், நாம இப்போ இந்த ட்ரூத்துக்குள்ள வந்துட்டாலே, பைபிள் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாலே சபையாக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. யார மாதிரி வந்து மாறணும், இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணும்னா மாறணும். அதுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு, இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தப்பு பண்ணா என்ன பண்ணுவாரு, அடிப்பாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான அனுபவங்களை கொடுத்து என்ன பண்ணுவாருன்னா உணர்த்துவார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக படித்து பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நல்லா படிக்கணுன்ற மாதிரி. எதை நல்லா படிக்கணும், இங்கே வந்து சத்தியத்தை நல்லா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். சத்தியத்தை ஆழமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். அப்படி ஆழமாக படித்து சில சமயத்தில் ஸ்கூலில் சில பேர் டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போ நல்லா படித்தா, சரிங்களா, நல்லா படித்தா அந்த பசங்களை பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா, அந்த ஹோம்ஒர்க் செய்ய படி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களாவே என்ன பண்ணுவானுங்க, ஏன் அவங்களுக்குள்ள ஆர்வம். அதான் ஆண்டவர் சொல்றார், நீதியின் மேல் பசிதாக முடியவர்கள் பாக்கியவான். சும்மா இந்த இடத்துல நீ புஷ் பண்ணாலும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. எப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருப்போன்றதை யார் தான் முடிவு பண்ணணும்? ஆமாம், அவ்வளோ பெரிய லாஸ்ட் டேஸில் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்தாச்சு. ஸோ இப்படி மட்டும் வாழ்ந்து சரியாக முடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அழகா இருக்கு பாருங்க, இவங்க மேல 2ஆம் மரணத்திற்கு என்ன இல்லையா, அதிகாரமே இல்லை. ஏன்னா இவங்க தான் உயிர் தேர்தல எந்த தன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், சாகாமைய. அப்படின்னா இவங்களை அடுத்து மறிக்க வைக்க முடியுமா? 1,44,000 பேருக்கு மட்டும்தான் 2ஆம் மரணத்தின் மேல் என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை. அப்ப யாருக்கெல்லாம் இருக்குது, திரள் கூட்டத்து மேல இருக்குதா, இருக்குது. முற்பிதாக்கள் மேல இருக்குதா, இருக்குது. அப்படின்னா நாளைக்கு 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறமா கூட தப்பு செய்ய மாட்டாங்க. ஒருவேளை தப்புன்னு செஞ்சா அவங்களும் என்ன பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சபையை யாரு கூட அழிக்கவே முடியாது, தேவனே அழிக்க முடியாது. ஏன்? அவங்க தான் சாகாமிக்குரிய தன்மையை பெற்றுக்கொள்கிறார்களே. யோசிச்சு பாருங்க, சும்மாலாம் சபை வாய்ப்பை கூப்பிட்டு தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அதற்கே உரிய ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாம் வாழ ஆரம்பிக்கணும். வாசிக்கலாம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா இனி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக பிழைத்துக் கொண்டிருக்கணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்துக் கொண்டிருக்கணும். வாசிக்கலாம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்னா எதற்குள்ளாக?
அவருடைய மரணத்திற்குள்ளாக, இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்திருக்கோம். அப்படின்னா அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு நான் தொடர்ந்து 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதுல லிங்க் ஆச்சுன்னா அதுலயும் லிங்க் ஆகுமா? இதுல லிங்க் ஆகலாம், அதுலயும் லிங்க் ஆகாது. எதுல லிங்க் ஆகணும்? இப்போ அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படுறதுன்னா என்ன? அவர் மாதிரியே மரிக்கணும். அவர் மாதிரியே. அப்படி மரிச்சோன்னா உயிர் தேர்தலின் சாயல்ல என்ன பண்ணுவோம்? இணைக்கப்படுவோம். இதுல ஒரு நியாயமான ஒரு கேள்வி வரும். பிரதர், அவர் பரிபூர்ண மனுஷன் பிரதர், அவர் தேவனுடைய குமாரன் பிரதர், அது எப்படி பிரதர் 100% நம்ம செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நம்மளால செய்ய முடியாது. ஆமா, நான் சொல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானே 1 யோவான்ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு, நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்படின்னா நாம எந்த சரீரத்துல தான் இருக்கிறோம்? புது சிருஷ்டி எனக்கூடிய கரு உருவானா கூட இந்த கரு எதுக்குள்ளதான் இருக்குது? பாவ சரீரம் எனக்கூடிய கருவுல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. புரியுதுங்களா? அப்படின்னா அதுதான் பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே விரும்பாததே என்ன பண்றேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன தெரியுங்களா ஆகும்? எவ்வளவுதான் உதாரணத்துக்கு வீட்டில் நம்மளை ப்ரெஷர் போட்டாலும் கோவமே படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரீமாக ட்ரூத் எல்லாம் கேட்டுட்டு கோவமே படக்கூடாது, நான் பயங்கரமாக என்னவா இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், சகிப்புத்தன்மையோடு இருப்பேன்ப்பா அப்படின்ட்டு நம்மளும் ஒரு கட்டத்து மேலே தம் பிடிச்சி என்ன பண்ணிடுவோம் இருப்போம். ஆனால் ஒரு செகண்டில் என்ன ஆயிரும்? சில சமயத்தில் ஃபஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான் போச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. தேவன் என்ன தெரியுங்களா பார்க்குறாரு? நம்மளுடைய கிரியையில பூரணத்தை எதிர்பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா செய்ய முடியாது. சிந்தையில பூரணத்தை எதிர்பார்க்குறாருன்னா அதுவும் என்ன ஆகாது, செய்ய முடியாது. ஆனால் என்ன தெரியுமா தேவன் எதிர்பார்க்குறாரு? நம்மளுடைய நோக்கம் இருக்குல்ல, ஒரு கிரியை செய்வதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்குல்ல, இன்டென்ஷன் இருக்குதுல்ல, சிந்திக்கிறதுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்குதுல்ல, அந்த நோக்கத்துல பரிசுத்தம் இருக்கிறதான்றதை தான் தேவன் என்ன பண்றாரு பார்க்கறாரு. நோக்கம் அப்படி சிந்தைன்றது அதுவா வர்றது. நோக்கம்ன்றது என்ன? எந்த நோக்கத்தை ஒரு ஆக்ஷன் செய்றீங்க நீங்க, ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சகோதரனுக்கு நம்ம உதவி செய்யறோம்னு வைங்களேன், நல்ல நோக்கத்திலையும் செய்யலாம், தேவனை பிரியப்படுத்தணுன்ற நோக்கத்துக்கும் செய்யலாம். இல்லை எல்லாரும் என்ன பண்ணணும், பெருமைப்படுத்தணுன்ற நோக்கத்துக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செய்யலாம். இந்த இடத்துல எது வித்தியாசப்படுது? நோக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கிரியை தான், நோக்கம் என்ன ஆகுதுங்க, மோட்டிவேஷன் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. இப்போ எதை தான் பார்ப்பாரு? நோக்கத்தை தான் பார்ப்பார். அதே போல் மிஸ் பண்ணுவோமா? எஸ், மிஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் பரிந்து பேசுறதுக்கு யார் இருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், அட்வொகேட்டா இருக்கிறார். நம்முடைய எல்லா அன்இன்டென்ஷனல் பாவங்களை என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா மூடிடுறாரு. அறியாமை செய்யக்கூடிய ஆதாமின் சுபாவத்தினால் வரக்கூடிய எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவர் பண்ணிடுறார். அவர் எதை மட்டும் மூட மாட்டார் தெரியுங்களா? துணிகரமான பாவத்தை மட்டும்தான் மூட மாட்டார். அதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம். நல்லா தெரிஞ்ச வேண்முத்துக்குன்னே துணிகரமாக போகிறத மட்டும்தான் கர்த்தர் என்ன பண்ணுறதெல்லாம் மூடுறதில்ல. மற்ற எல்லா விஷயத்துக்கும் பரிந்து பேசுகிறாரு. இவங்களால 100% கிரியும் செய்ய முடியாது. ஆண்டவரே எதை மட்டும் பாருங்க, நோக்கத்தை மட்டும் பாருங்க. உச்சகட்டமாக நம்ம பலத்துக்கு செய்ய முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அவுட்புட் என்ன ஆகும், வரும். இதை செய்ய முடியுமா முடியாதா? இவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு, இவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு. யாரை மாறியே அப்படின்னு சொல்லும் போது யாரை மாதிரி நினச்சிடக்கூடாது. நாம லிட்ரலா எக்ஸாக்டா சேச்சா அது யாரால மட்டும்தான் முடியும், ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே மட்டும்தான் முடியும். ஆனால் இவ்வளோ ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காருல்ல. ஏன்னா நம்மளால முடியாததை யாரு கேட்க மாட்டாரு, தேவன் கேட்க மாட்டார். அப்படி கேட்டார்னா அவரு பொய்யராயிருவார். நம்மளால முடியும்.
முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண சொல்றாருன்னா செய்ய சொல்றாரு. அதை எவ்வளோ முடியணும்னா நம்மளால எவ்வளோ முடியணுமோ அவ்வளோ முடிச்சிடணும். இதுல கூட இன்னொரு கிருபை என்ன தெரியுங்களா? இந்த 1,44,000 சரீர அவயத்துக்குள்ள எல்லாருக்கும் ஒரே தொழில் இல்லை. கை கிட்ட கால் ரோலை கேட்க மாட்டார், கால் கிட்ட கையினுடைய ரோலை என்ன பண்ண மாட்டார்னா கேட்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே தாளந்தும் கிடையாது. இந்த இடத்துல உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்ப தேவன் என்ன பண்ண போகிறேன்னா வைக்க போறது கிடையாது. நம்ம கெப்பாசிட்டிக்கு முழுசா செய்யறோமா என்ன, இதை விட வேற என்ன கிருபை வேணும் நமக்கு? இதை விட வேற என்ன கிருபை வேணும்? யோசிச்சு பார்க்கலாம். அப்படியே வாசிக்கலாம். அதுதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:10-11. பிலிப்பியர் 3 வசனங்கள் 10 மற்றும் 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு பாருங்க, ஆழமா இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நான் அவரையும், அவர் யார் இந்த இடத்துல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன அர்த்தம்? கல்லறையில வச்சிருந்தாங்களா? தெய்வீக சுபாவத்தில் அவர் எழுப்பப்படும் பொழுது அந்த வல்லமையை யார் உணர்ந்திருப்பாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மொமெண்ட் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். ஏன்னா பாடுகளின் ஐக்கியம் என்ன, இயேசு கிறிஸ்து மாதிரி பாடுகளை அனுபவிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க முடியும். அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. இதுல கூட அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம்னா பவுல் கூட ஆண்டவர் மாதிரியே மரிச்சிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனா அவருடைய நாமத்தின் நிமித்தம் படக்கூடிய பாடுகளை அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணமா அவர் கருதுறாரு. அதுவே கிருபை, அதுவே கிருபை. அவருக்கு ஈக்குவலா அதுவும் இல்லை. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிற பாருங்க, அந்த ரிஸ்கே அப்படி பார்க்கிறார். அப்படி ஆகி பவுல் எழுதுறாரு பாருங்க, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது. என்ன சொல்றாரு? சும்மா கேஷுவலாம் அப்படி சொல்ல, எப்படின்னா மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்திருக்கிறதுக்கு தகுதியாகும்படிக்கு என்ன பண்ணாரா? அவருக்காக எதை? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். விட்ட விஷயத்த குப்பையா எண்ணுகிறேங்கிறார். குப்பையா எண்ணுகிறேங்கிறாரு. ஏன்னா பவுலுக்கு புரிஞ்சு போச்சு எந்த தன்மை அடைய போறோம். நம்ம பிதா கூட நித்தியத்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கம்பேர் பண்ணும்போது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எதை விட்டார் நஷ்டம்னு பவுலு? அதுதான் எல்லாத்தையும் தான். எது கொஞ்சம் ஒன்று ரெண்டு சொல்லாமல, சாதாரண ஆள் கிடையாது. கமாலியலினுடைய ஸ்டூடெண்ட், பெஸ்ட் ஸ்டூடெண்ட். சரிங்களா? பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம ரோமன் சிட்டிசன். நம்ம ஊர்ல இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல போனோம்னா யூஎஸ் சிட்டிசன்னா எப்படி இருக்கும், ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்னா எப்படி இருக்கும், அந்த நிலைமை. கமாலியலுடைய பாதப்படி. கமாலியல் யாரு? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல போனோம்னா, உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பிஷப்புகளே ஒரு பெரிய பிஷப் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு நல்ல பிஷப் வச்சுக்கலாம். கமாலியல் நல்லவர் தான், பட் ஆனால் சில விஷயத்தை விட்டுட்டு வர முடியல அவர்னால. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில பரிசேய மார்க்கத்தில் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எங்க வச்சிருப்பாங்க தூக்கி பவுல? வேற லெவல் நல்ல பொசிஷன் என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாம். ஊருக்குள்ள எப்படி இருந்திருக்கலாம்? மரியாதை எல்லாமே இருந்திருக்கும். என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நான் அதை எப்படி பாக்குறேன்? குப்பையா பாக்குறேங்கிறாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறாரு. நாம இந்த உண்மையான சத்தியத்திற்காக நாம இழக்கக்கூடிய விஷயத்தை எதனா கம்பேர் பண்ண முடியுமா? எதை இழந்துட போறோம்? அப்படி இல்லை, எதை இழந்துட போறோம்? கம்பேரிசனே பண்ண முடியாது. அதான் பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகளை பிற்காலத்து மகிமைக்கு என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. நான் சொல்ற ஒரு விஷயம் ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் வந்து சபையாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தன்மையை பெற்றுக்கொள்வோம்? தெய்வீக தன்மையை பெற்றுக்கொண்டு யாரோட கூட நித்தியத்துக்கும் இருப்போம். யாரைய முகமுகமா தரிசிப்போம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் முகமுகமா தரிசிப்போம். 1000 மடர் சாட்சியில் அவர் கூட என்ன பண்ணுவோம்?
1000 மணி நேரம் சர்ச் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுது? பைபிள்லயே இல்லை. பைபிள் முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறமா அங்கே போய் தான் என்ன பண்ணணும்? தேவன் பல பிளான் வச்சிருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்குமா? 10,000 கோடி வருஷம் போகுமா? போவாதா? 10,000 கோடி வருஷம் போகுதுன்னு வைங்க. எத்தனை கோடி? 10,000 கோடி வருஷம். 10,000 கோடி வருஷத்துக்கு போயிட்ட பிறகு அந்த தெய்வீக தன்மையில் இருந்துட்டு திரும்பி இந்த லைஃப்பை பாருங்க. என்ன சொல்லுவோம்? நான் கூட என்னைக்கோ ஒரு நாள் மனுஷனா இருந்திருக்கிறேன், என்னைக்கோ ஒரு நாள் இருந்திருக்கேன். புரியுதா? இக்காலத்து பாடுகள் பிற்காலத்துக்கு மகிமைக்கு என்ன இல்லை? ஒப்பானவைகளே இல்லை. பழைய ஏற்பாட்டில் கானான வேவு பார்த்தாங்களா எத்தனை பேர்? 12 பேர். அதில் நர்சாட்சி சொன்னது 2 பேர். அது நிழல். நிஜத்தில் யாரு? பரம கானானி 2 பேர் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. யார் யாரு? ஒன்று அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை சிம்பிள்ஸாக பார்த்தார். இன்னொருத்தர் அப்போஸ்தலனாகிய பவுல். மூன்றாம் வானம்னா 3ஆம் உலகம், 3rd வேர்ல்டை போய் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டு வந்துட்டாரு. பார்த்துட்டு வந்தவர் எழுதுறாரு, மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் இருங்க, ஏன்னா இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே எழுதுறாரு. ஏன் இவ்வளோ பெரிய ஓட்டத்தை ஓடுறாருன்னா, பவுல் அங்கே போய் யோவான் கூட சிம்பிளா பார்த்தாருங்க. பவுல் எப்படி பார்த்துட்டாரு? கிங்டம் எப்படி இருக்கும்ன்றத லைவா பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டார். அதனால தான் பவுல் வாழ்க்கை அப்படி இருக்கு. ஏன் இன்னும் பவுல் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை விட்னஸ் பண்ணியிருக்கணும். 11 பேர் விட்னஸ் பண்ணிட்டாங்க. எப்பவே? உயிர்த்தெழுது காட்சி கொடுக்கும் போதே விட்னஸ் பண்ணிட்டாங்க. பவுல் அங்க இல்லை, சீஷனே இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பரமேறி போயிட்டாரு. ஆனா ஒரு அப்போஸ்தலன் என்ன பண்ணி ஆகணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 கடைசியாக அகால பிறவி போன்ற நானும் அவரை பார்த்தேன்னு. அகால பிறவின் தமிழ் பைபிள் இருக்கும். அது அகால பிறவினை ஏதோ பிறவி நினைச்சுக்க வேண்டாம். எல்லாரும் பிறப்பதற்கு முன்பாகவே குறை பிரசவத்தில் பிறந்த மாதிரிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சபை எப்பதான் இயேசு கிறிஸ்துவ மகிமையில பார்க்கும்? சபை மகிமையில போன பிறகுதான் பார்க்க முடியும். ஆனா பவுலுக்கு டமஸ்கஸ்ல போகும்பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு இல்ல? அந்த பெரிய வெளிச்சத்துல யாரை தெரியுமா பார்த்திருக்காரு? யாரை பார்த்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகிமையில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. மாபெரும் அற்புதம். லிட்டரலா ஒரு கணம் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. அதனாலதான் லைஃப் லாங் எது காலி? கண்ணு காலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முதலும் கடைசியுமா மகிமையில பார்த்த நபர் யாரு? பவுலு. அதுக்கப்புறமா பவுலுக்கு அப்புறமா நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் கனவுல பார்த்தேன், நான் அதில் பார்த்தேன்னு சொல்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்மார் கட்டுக்கதை. ஒருவேளை பார்த்துருக்கலாம். யாரை தெரியுமா? ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டுன்னு ஒருத்தன் வருவான். யாரு? சாத்தான். அவன் வேணா கொடுத்துருக்கலாமே தவிர்த்து வாய்ப்பே இல்லை. முதலும் கடைசி யார் தான்? அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படியெல்லாம் ஒருத்தர் லைஃப்ல நடந்தால் அவர் லைஃப் எப்படி இருக்கும் தேவனுக்காக? அதனால தான் பவுல் லைஃப் அப்படி இருந்துச்சு. இதுதான் ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுதான் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சுவடை பின்பற்றுகிறது. நியாயமா சொல்லுங்க, இதையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஏன்னா ட்ரூத் தெரியாது, நமக்கு சத்தியம் தெரியாது. ஆனா சத்தியம் தெரிந்த பிறகு ஆண்டவருடைய மைண்டு நமக்கு வரணும். எப்படி வாசிக்கலாம்? எபிரேயர் 10:7. எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனே, எதுக்காக வரேன்? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அப்படின்னா ஆண்டவர் லைஃப் முழுக்க முழுக்க யார் இஷ்டப்படியே வாழல, அவர் இஷ்டப்படியே வாழல. அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இப்ப சொல்லுங்க, இதுக்கப்புறம் நான் அப்படி வரேன், நாம் இது வரைக்கும் எடுத்த ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானமா இல்லையா? இல்லை. அப்படின்னா இதுக்கப்புறம் தான் உண்மையான ஞானஸ்தானத்தை என்ன பண்ணணும்? நாம எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது இந்த மைண்ட்ல எடுக்கணும். எந்த மைண்ட்ல?
பிதாவின் சித்தத்தின்படி செய்ய இதோ வர அப்படின்னார்ல, அந்த மாதிரி யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா நாம வரணும். இது உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு அர்த்தம்? இந்த கிளாஸ் முடிச்சிட்ட உடனே எடுக்கலாம் ஒவ்வொருத்தர்கிட்ட. ஆனால் ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடை. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? செல்லும் செலவு தெரியுதா? கண்ணு முன்னாடி வந்து போதா? இதுதான் செல்லும் செலவு. நல்லா என்ன பாருங்க, கணக்கு பாருங்க. இல்லை நான் என்ன ஆயிடுவேன், சபை ஆயிடுவேன் அப்படின்னா, இல்லைங்க நான் கணக்கு பார்த்துட்டேன், நாளைக்கே நான் ஞானஸ்தானம் எடுக்கிற தயார், ரெடி, பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா கணக்கு பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரேன்னு ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? எப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? 11 அதிகாரம் படிக்கணும். எதில்? ரோமரில். அதை படிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அப்படிதான் இனி வாழ்க்கை என்ன ஆகணும்னு இருக்கணும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். 11 அதிகாரத்தில் என்ன தெரியுமா விளக்கியிருப்பார்? விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான் ஆக முடியும்னு விளக்கியிருப்பார். ஏன்னா யூதர்களுக்கு என்ன ராங் கான்செப்ட் இருந்துச்சு? நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நாம் நீதிமான் ஆக முடியுன்ற ராங் கான்செப்ட் இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறதுனால தான் நாம் நீதிமான் ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ நம்மளையே அர்ப்பணிக்கணும் ஞானஸ்தானத்தில். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா, உண்மையான ஆராதனைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளையே ஜீவ பலியாக நம்மளே ஒப்பு கொடுக்கறதா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எல்லாமே என்ன அர்த்தம்? நம்மளுடைய நேரம், தாளந்து, பணம், எனர்ஜி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா ஜீவபலி. அப்படியே ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அழகா சொல்றாரு பாத்தீங்களா? உங்கள் மனம், உங்க மைண்ட் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்குல்ல. அந்த மறுரூபமாகுங்கள்ன்ற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க வார்த்தை என்னன்னா மெட்டமார்ஃபு அப்படின்னு இருக்கும். அந்த மெட்டமார்ஃபுன்றது வந்த வார்த்தை தான் மெட்டமார்ஃபசிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்டமார்ஃபசிஸ் என்ன? மனமாற்றம் இல்லை, மெட்டமார்ஃபசிஸ். சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி எப்படி மாறுது? எடுத்த உடனே பட்டாம்பூச்சியாக இருக்குதா? எப்படி இருக்காது? ஒரு கருவாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? புழுவாக மாறுது. அதுக்கப்புறம் தன்னை என்ன பண்ண ஒரு கூண்டில் மூடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தான் என்ன? அந்த மாதிரி எடுத்த உடனே எந்த ஸ்டேஜில் இருப்போம் நாம்? கரு நிலைமை. மறுரூபம் ஆகி 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 பட்டாம்பூச்சியாக மாறுற மாதிரி நாம் கர்த்தருடைய சாயலை அடையும் பொழுதுதான் உயிர்த்தெழுதலில் என்ன பண்ண முடியும்? நம்மால பங்கு பெற முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். யாருக்கு தான் அவருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில். அந்த உடன்படிக்கை என்னன்னா, வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்படின்னா நம்ம உடன்படிக்கையே எதுல பண்றோமா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின. அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? நீதிமானா பார்க்கிறாரா? பரிசுத்தவானா பார்க்கிறாரா? பரிசுத்தவானா பார்க்கிறாரு.
அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அனைத்து நிருபங்களும் யாருக்கு எழுதப்பட்டிருக்கோம்? பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டதாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க எல்லாருமே யார் எதுல உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க? பலியினால. எதை பலி செலுத்தியிருக்கிறாங்க? அவங்களுடைய பரிபூர்ண மனுஷிக சுபாவத்தையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலி செலுத்தினதுனால, பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய செயின்ட்ஸ், என்னுடைய பரிசுத்தவான்களை என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்கன்றார். அப்படின்னா இந்த கண்டிஷன்ல நாம ஞானஸ்தானம் எடுத்தாதான் நமக்குள்ள நாம எந்த ரேஸ்ல என்ட்ராகிறோம்? இடுக்கமான வாசல் வழிக்குள்ள என் கால் எடுத்து வைக்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அத்தனை பேரும் யாரை தரித்துக் கொண்டீர்களே? கிறிஸ்துவையே தரித்து கொண்டீர்களே. அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிற்பாடு தேவன் நம்மளை எப்படி பார்ப்பாரு? கிறிஸ்துவா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பார். அதுதான் கொலோசியர் 3:3 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அர்ப்பணிப்பின் பாதைக்குள்ள என்ட்ராயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட பாதுகாப்பு தரார் தெரியுங்களா? வாசிக்கலாம். சகரியா 2:8. சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். லிட்டரலா அவருடைய கண்மணியை தொட முடியுமா? அப்படி தொடர ட்ரை பண்றவங்களுடைய கண்டிஷன் என்ன யோசிச்சு பாருங்க. அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இல்லாத பாதுகாப்பு யாருக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாரு. அப்பேற்பட்ட அமெரிக்க அவர் அதிபதிகளை கூட என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அசாசினேட் பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது லைஃப்பில். ஆண்டவரே பிலாத்துக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிறப்பல பிலாத்து நான் நினச்சா என்ன வேணா பண்ண முடியும்னு அந்த துணியில் பேசிட்டு இருக்கும்பொழுது என்ன சொல்கிறாரு? பரத்திலிருந்து உனக்கு பர்மிஷன் வர வரைக்கும் யூ ஆர் நத்திங். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவர். யாரு? பிலாத்து, ரோமன் கவர்னர், சீசர்னுடைய டைரக்ட் அண்டர்ல டைரக்ட் ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர். யூ ஆர் நத்திங் அப்படின்ட்டார். ஆமா, ஈவன் கெத்செமனே தோட்டத்திலே கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப சொன்னா கூட தேவ தூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க? வந்து ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சிருப்பாங்க. ஆனா அவர் சொல்லல. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினுடைய நேரம் வர வரைக்கும் அவரை யாராலும் என்ன பண்ண முடியல? தொடக்கூட முடியல. எத்தனை பேர் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துறாங்க, முடியல. அதே பாதுகாப்பு யாரு கொடுக்க போறாரு? நமக்கு. உண்மையான ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க நேரடியா யாருடைய மேற்பார்வையில் வந்துடுறாங்க. சாதாரண சமாதானம் இருக்குமா? அதுக்கப்புறம் வாழ்க்கையில உபத்திரவம் 1008 இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் பவுல் சொல்ற மாதிரி அது சீக்கிரம் நீங்கிவிடும், லேசான உபத்திரவமா தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் தெரியுங்களா? அப்படி ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வரக்கூடியவர்கள் உன்னதமானவனுடைய மறைவினிடத்தில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்குகிறார்கள். இதுதான் அவருடைய சிறகுகளால் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மூடிட்டாருன்னா, சே எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். இது யாருக்குன்னா கிடைக்குமா? யாருக்குமே கிடைக்காது. யாருக்கு மாத்திரம் தானா? இந்த பாதையில அவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான். ஸோ அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் அப்படின்னு நாம் எடுத்துக்கோம்னா நம்ம வாழ்க்கையை இப்படி ரெண்டா பிரிக்கலாம். முன்பு பின்பு எப்படி சொல்லலாம்? ஒன்று கிறிஸ்துக்கு வெளியே இருந்தோம், இன்னொன்று கிறிஸ்துக்குள்ள இருந்தோம். இது ரெண்டுத்துல எதுவா இருக்கலாம்? அது நீங்க தான் முடிவு பண்ணும். அது நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண போறீங்க. ஸோ இதை அழகா ரொம்ப படம் பிடித்து காண்பிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் நாம எங்க இருக்கோம் இப்போ? வெரி குட், பிரகாரத்துக்குள்ள வந்தாச்சு. கரெக்டா? இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடி விசுவாசிச்சாச்சு. தண்ணீர் தொட்டி எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய சத்தியம். நல்லா வாரம் கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து எங்க போனோம்? அந்த 2ஆம் திரை தான் என்னன்னா ஞானஸ்தானம். அது எடுத்துட்டோம்னா என்ன வாயிரலாம்? டைரக்டா மகாபரிசுத்தலம் போக முடியாது, பரிசுத்தலத்துக்குள்ள போகலாம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள என்னென்னலாம் பார்ப்போம்? குத்துவிளக்கின் வெளிச்சம்,
அப்போ எது 6 எது அடையாளப்படுத்துது? 66, 66 புக்ஸ் ஆஃப் பைபிள். வேதத்தை முழுசா யாரால புரிந்து கொள்ள முடியும்? ஆசாரியர்களால. அந்த பலியின் ஜீவியத்தினால் நம்ம செய்யக்கூடிய பலி சுகந்த வாசனை யாருக்கு போகும்? பிதா கிட்ட போகும். கடைசியா எங்க போயிடுவோம்? மகா பரிசுத்த ஸ்தலம். இப்படிதான் டைரக்ஷன். இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் இங்கிருந்து உள்ள டிராவல் பண்ணி போனோம்னா எதை நோக்கி? மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போனோம்ல, அந்த டைரக்ஷன் அப்படியே எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூமி சுத்துற டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். சொல்றது புரிஞ்சுங்களா? பூமி சுத்திட்டு ஒரு டைரக்ஷன்ல, அந்த டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம பாளையத்திலிருந்து பிரகாரத்திலிருந்து மகா பரிசுத்தலம், பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போற டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாமா. இது எதை அடையாளப்படுத்துது? அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தாதான் எதுக்கு? உலகத்துக்கு. அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் எப்படி போக முடியும்? மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போக முடியும். அதுதான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்ப அர்ப்பணிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆயிரும்? நம்ம புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்பது என்ன? புதிய சிந்தை உருவாக்கிடுறாரு. அந்த புதிய சிந்தையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். கருமாறின்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஒரு சகோதரி கர்ப்பம் அடைகிறாங்கன்னு வைங்களா, அது எப்படி கேர் கொடுப்பாங்க? கண்ட இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டா என்ன ஆயிரும்? கண்ட தவறான போதனையை சாப்பிட முடியுமா? இதுக்கப்புறமா என்ன ஆயிரும்? அப்புறம் கரு கலைஞ்சு போயிடும். எவ்வளோ கேர் கொடுப்போம். ரொம்ப எதை மட்டும் சாப்பிடணும்? ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும் சாப்பிடணும். எது ஹெல்த்தி ஃபுட்டு? இப்போ நமக்கு உண்மையான சத்தியங்கள். அப்படி சாப்பிட்டு கேர் கொடுத்து வளர்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்படின்னா சிந்தை முழுக்க பழைய மனுஷ சிந்தை வருமானா வரும், வராமலாம் போகாது. அந்த தாட் வரும்போது சிந்தையிலே என்ன பண்ணாத. அதுதான் சொல்றாரு, எல்லா சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் என்ன பண்றேன்? சிறைப்பிடிக்கிறேன்னு பவுல் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ராங் தாட் வருமானா வரும். தாட் வரும்போது என்ன பண்ணிடணும்? அதை போட்டுரும். அந்த தாட்டுக்குள்ள அப்படியே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்படி நான் யோசிச்சு பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அப்படின்னா இப்போ ட்ரூ ரகசியம் என்னன்னா யோசிச்சு பாருங்களேன். மற்ற உலக மனுஷர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படிதான் தெரியும்? நம்மளும் அவங்கள மாதிரி மனுஷன் மாதிரி தான் தெரியுமோ. ஆனால் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்ன்ற உண்மை அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்பேற்பட்ட கரு உருவாயிருச்சு. இந்த கரு வளர்த்தி எடுக்கிறதுக்காக எப்படி பிரயாசப்படுறங்கிறத பவுல் சொல்றாருன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். யாருக்காக கர்ப்பவேதனை படுறேன்? அங்க சபைக்கு சொல்றாரு, உங்களுக்காக என்ன பண்றேன்? நானு கர்ப்ப வேதனை படுகிறேன். எப்படின்னா கிறிஸ்துவா நீங்க என்னவாயிரணும்? மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக. நாம் எப்படி படணும்? அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம எந்த கண்டிஷனுக்கு போனோம்? அடுத்தது எங்கே இருந்தோம்? 6ல் இருந்தோம். பாவ நிலைமை. இப்போ எங்கே வந்தாச்சு? எண்ணில் வந்தாச்சு. நீதிமான் நிலைமை. அடுத்து எங்கே போனோம்? எம்முக்கு போனோம். எம்ன்றது என்ன? புது சிருஷ்டியின் நிலைமை. எம்மிலேருந்து எங்கே போனோம்? கேட்க போனோம். சாகாமைக்குரிய நிலைமைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போனோம். ஆனால் இந்த எம் பிளேனில் வந்துட்ட நமக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்புனா ஆண்டவருக்கு இருந்த அதே பாதுகாப்பு. சொல்கிறார் இல்லையா, கெத்செமனே தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. இப்போ நினச்சா கூட 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா?
ஸோ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி எடுத்ததில் என்ன கிடையாது, ஞானஸ்தானம் இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எடுத்துட்ட பிறகு எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றதை என்ன பண்ணிட்டோம், நாம கண்டுபிடிச்சாச்சு. இதே ஞானஸ்தானத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் எதனா ரெஃபரன்ஸ் இருக்கா? பழைய ஏற்பாட்டு சம்பவத்தோட ஞானஸ்தானத்தை தொடர்பு படுத்துற மாதிரி எதனா ரெஃபரன்ஸ் இருக்கா? வேற நோவாக்கு அது கொஞ்சம் மட்டும் இருக்கா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஸோ நோவா இன்சிடென்ட் நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? யாருமே அவர் பேச்சு கேட்கல. பேசும்போது எப்படி நினைச்சிட்டாங்க, ஏதோ பேசிட்டு கப்பலாம். அவரு மழை வருமா, என்ன ஆகுமா, உலகெல்லாம் அழியுமா, நாம இந்த பேழைக்குள்ள வரணுமா. ஆனா யார் சொன்னது நடந்துச்சு? இதே உண்மையான சத்தியத்தை சொன்னா என்ன ஆகும்? போய் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்களில் நடக்கும். மனுஷகுமார் நாட்கள் வந்துருச்சா? எஸ். யார் வந்துட்ட காலப்பகுதியில் இருக்கிறோம்? அவர் வந்துட்ட காலப்பகுதியில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண் கொண்டும் குடித்தும் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போயிட்டு இருக்கோம் உலகம். ஆனால் நோவா பேச்சு யாரும் என்ன பண்ணல, கேட்கல. அதே போல் இப்போ போய் சொன்னால் என்ன ஆகும்? கேட்கவே மாட்டாங்க. ஏதோ பாவம் பைத்தியம் போல் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உளறிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் என்ன ஆக போகுது? மாபெரும் உபத்திரவம் என்ன ஆக போகுதுன்னா, அங்கே வந்த மாதிரியே இங்கேயும் வரப்போகுது. அப்போ வரும்போது தெரியும். பட் ஆனால் இதில் ஞானஸ்தானத்தோட எங்கே தொடர்புபடுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல். இந்த ஞானஸ்தானம் எதுக்கு கிடையாது? குளிச்சு எழுந்து கிளியர் ஆகிற மாம்ச அழுக்குக்காக கிடையாது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினால் ரட்சிக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா அதே மாதிரி அப்போ கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி பேழைக்குள்ள போய் தப்பிச்சாங்களோ அதே போல நாம கிறிஸ்துவுக்குள்ள போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும். இந்த ஞானஸ்தானம் என்பது தேவன்கிட்ட நாம போடுற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, படிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எதை? கான்ட்ராக்ட. கையெழுத்து போடலாம், போடாம கிட்ட கூட போடலாம். ஆனால் போட்டோம்னா கரெக்டாக என்ன பண்ணி ஆகணும்னா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஞானஸ்தானத்தை, நாம் இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பழைய ஏற்பாட்டில் வேற எந்த சம்பவம் இருக்கா? வேற எந்த பவுல் எழுதியிருக்காரா? மோசே, ஜலப்பிரளயமா? செங்கடல். வெரி குட். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மோசேக்குள்ளாக அங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா ஞானஸ்நானம் பண்றார்கள். இங்க மோசே யார் அடையாளப்படுத்துறாரு? இங்க நாம யாருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படின்னா ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு ரெடியா? எந்த கான்ட்ராக்ட்ல? யாரையே பலி செலுத்த கான்ட்ராக்ட்ல நம்மளையே. யாரை இன்னைக்கு அப்புறம் சேத்தால யாரை தான் ஃபாலோ பண்ணுவேன்? இயேசு கிறிஸ்துவ தான் ஃபாலோ பண்ண போறோங்கிற கான்ட்ராக்ட்ல. ஆனா இப்பேற்பட்ட பேப்டிசத்தை தான் பேர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன வாக்கிருச்சு? குழந்தை ஞானஸ்தானம். அந்த குழந்தைக்கு எதுனா தெரியுமா? இன்னொரு ஞானஸ்தானம் இருக்கு, இந்த தெளிச்சு விடுற ஞானஸ்தானம். முழுக்க ஞானஸ்தானம் கூட பண்றாங்க.
ஆனால் அது வெறும் குளியலாக போயிடுது. ஏன்னா அதனுடைய ட்ரூத் என்ன ஆகலை தெரியல. அப்போ இனி நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது உண்மையான அந்த குழந்தை நினச்சிருக்கோம் டெய்லியும் நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு தானே குளிக்க வைப்பாங்க, இன்னைக்கு புதுசாக ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க குளிக்க வச்சிருப்பாங்கன்னு யோசிக்குது, அவ்வளோதான். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான ஞானஸ்தானத்துக்குள்ள என்னென்னலாம் தெரியணும்? தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்தாவினா என்ன, காட்ஸ் பிளான் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம்னா என்ன, நான் யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறேன், என்ன உடன்படிக்கை பண்ணுறேன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜலத்தினால் பிறப்பதுனா என்ன, ஆவியில் பிறப்பதுனா என்ன, அப்படின்னா தேவன் யாரு, பிதாவாகிய தேவன் யாவே, கிறிஸ்து யாரு, அவருக்கு என்ன சம்பந்தம், அவர் மகன். பரிசுத்த ஆவி என்றால் என்ன, வெரி குட். தேவனுடைய திட்டம்னா என்ன, அது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய திட்டம் அது. அடுத்தது இது மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நாம பார்த்துட்டோம். அப்படின்னா யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னா வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். யார் தான் சபையாக முடியும் தெரியுங்களா? யார் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் சித்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தம் கொஞ்சம் எளிமையா சொல்லப்படும்னா ட்ரூத் சொல்லுதுங்க, சத்தியம் இதுதானா, அப்படியே கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். இது பெரிய ஒரு லாஜிக்லாம் இல்லை. இதுக்கு ட்ரூத் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா கீழ்ப்படுகிறது தான் பிதாவின் சித்தம். இதை விட்டுட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி பல அல்லேலூயா போட்டாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஸோ ஏன்னா நம்ம படிக்கிறோம் எபேசியர்ல ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் தான் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர். ஆனால் உலகத்தில் இன்னைக்கு எத்தனை விசுவாசம் இருக்கு? எக்கச்சக்க விசுவாசம் இருக்கு. ஆனால் எது உண்மையான ஒரே உண்மையான விசுவாசம் என்பதை என்ன பண்ணிட்டோம்? நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே ஞானஸ்தானம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசத்திற்குள்ள இந்த ஒரே ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கோமா? இன்னும் எடுக்கல. ஸோ கிளியரா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் சீஷர்களை போய் உண்மையான ட்ரூத்தை என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார் இந்த இடத்துல. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் நம்மளை நாமளே தேவன்கிற ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு? ஒரு க்ளூ. ஒருத்தர் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு போனாரு, ஒண்ணுமே புரியல. மே ஹெல்ப், நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. நான் யாரை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கந்தேக மந்திரி பிலிப்பு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா அர்த்தம்? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அழகா விளக்கிட்டாரு, புரிஞ்சு போச்சு. என்ன திரும்ப சொன்னாரு கந்தேக மந்திரி? தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். என்ன பண்ணிட்டாரு? ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, வேற என்ன தடை? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மளாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம்? ஒரு வருஷம் கிளாஸ். இதுல வேற யோசனை வேற நமக்கு, வரலாமா வேணாமா, ஃபைன். ஆனா ஒரே விஷயம், ட்ரூத் இதுதான். விட்டுட்டு போனோம்னாலும் நாளைக்கு 1000 மணி ரிசர்ச்சில் திரும்பி இதை தான் கேட்க போகிறோம், இதையே தான் கேட்க போகிறோம், மாற்று கருத்தே கிடையாது. அப்போ எந்த வழியில தான் போனோம்? பெரும்பாதையான வழியில தான் போனோமே தவிர்த்து இடுக்கமான வாசல் வழி க்ளோஸ் ஆயிரும். பரலோகத்துக்கு போவதற்கான ஆப்ஷன் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இந்த ஒரு ஓட்டத்தை அவரை நம்பி நம்ம ஆரம்பிச்சோம்னா வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆரம்பிச்சிருவர் என்ன பண்ணுவாருங்க? மொத்த வழி நடத்தலையும் அழகா என்ன பண்ணுவார்னா அவர் செஞ்சு முடிப்பாரு. அதை தான் பவுல் சொல்ற மாதிரி பிலிப்பியர் 1:20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். சொல்லி முடிச்சவர் எப்படி முடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை அப்படியே வாழ்க்கையில்
வாழ முடிவு செய்கிறவர்கள் மாத்திரம் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், நீங்க எக்லீஷாக்கு வரலாம். சீரியஸா சொல்றேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை உண்மையா என் வாழ்க்கையில செயல்படுத்துறவன் விரும்புகிறவர்கள் மாத்திரம் என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் காலைல 9 மணிக்கு எக்லிஷாக்கு வந்து கிறிஸ்துவின் பலியில் என்ன பண்ணலாம்னா இணையலாம். இல்லைனா ஜஸ்ட் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். அதை உண்மையாக சீரியஸாக என்ன பண்ணலான்னா மெடிடேட் பண்ணலாம். ஏன்னா இன்னையோடு இங்கே என்ன ஆயிடுச்சுங்க, கிளாஸ் நமக்கு முடிஞ்சு. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உண்மையான ஞானஸ்தானம்னு என்னன்றதை நாம் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். என்ன முடிவு எடுக்கிறோன்றதோ நம்ம கையில் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு. ஸோ உங்களுக்கு எங்கே வரணும், எக்லீஷா எங்கே இருக்குது, நாம் எந்த இடத்துக்கு அடுத்த வாரத்துலேருந்து வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, கான்டாக்ட் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க அல்லது நோட் பண்ணிக்கங்க. பொறுமையோட 1 வருடமாக அனைத்து பாடங்களையும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஆமீன்.